வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி சிவப்பு தண்டு கீரை தான் கூட்டு பண்ண போகிறோம். அதுக்கு இந்த அளவு கீரை எடுத்துக்கிறேன். நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கணும். 4 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு எடுத்து ஊற வச்சு அது கூட ஒரு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றி வேக வச்சுருக்கேன். அது கொஞ்சம் லைட்டாக கொதி வந்ததுக்கு அப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். அது கூட ஒரு 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணிக்கலாம். கூட ஒரு தக்காளியும் எடுத்து கட் பண்ணி அது கூட சேர்த்துக்கலாம். போட்டு நல்லா கிளறி விட்டுக்குங்க. பருப்பு அடி பிடிக்கும், அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். இதை வெந்துட்டுருக்கட்டும். அடுத்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு அது கூட கருவேப்பிலையும் போட்டு கருவேப்பிலை பொரிஞ்சோன்னா 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அது கூட 2 பல் பூண்டு நச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விடணும். வெங்காயம் மிளகாய் நல்லா வதங்கணும். அதுக்குள்ளே இங்கே பருப்பு வெந்துருச்சு. தண்ணி இன்னும் கொஞ்சம் இருக்குது, அந்த தண்ணி கொஞ்சம் வற்ற விடணும். அதனால சிம்மில் போட்டுக்கலாம். இங்கே வெங்காயம் வதங்கிருச்சு. அது கூட கட் பண்ணி வச்சுருக்க கீரையை எடுத்து போட்டுக்கலாம். கீரையை போட்டு வதக்கி விடணும். அது நல்லா வதக்கி விட்டுட்டு மூடி வச்சு வேக வச்சிடலாம். இங்கே பருப்பு வெந்துருச்சு, ஆஃப் பண்ணிக்கலாம். கீரை இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வெந்திருக்கும். கீரை வெந்துருச்சு. அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு அதையும் சேர்த்து கிளறி விட்டுக்குங்க. வேக வச்ச பருப்பை அதில் கொட்டி அதையும் கிளறி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி இருக்குது, அது கொஞ்சம் வற்றட்டு. நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா அது திக்காக ஆயிரும், கூட்டு பதத்துக்கு ஆயிரும். இப்போ கீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.